Hey all, welcome back to our channel. நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3D ஒர்க் சில்க் த்ரெட் பேங்கிள் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிள் தேவைப்படும். ஸோ இன்றைக்கி வந்து நான் 1 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பேங்கிள் உங்களுக்கு வந்து 1 கட் பேங்கிள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 2 கட் பேங்கில் கூட நீங்கள் ரெண்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைனா பேங்கிளுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு சில்க் த்ரெட் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு க்ளூ தேவைப்படும். அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸ் தேவைப்படும். இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டோன்ஸ் தேவைப்படுதோ அந்த டிசைன் என்ன டிசைன் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாம் தான் வந்து இன்றைக்கான கிளாஸ்க்கு வந்து நமக்கு தேவையான திங்ஸு. ஸோ ஆல்ரெடி வந்து பேங்கில் வந்து நீங்கள் த்ரெட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 1 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். 1 கட் பேங்கிளில் நான் டோட்டலாக வந்து 35 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ஸ்டாண்ட்ஸ் பற்றி இன்னமும் நிறைய பேத்துக்கு டவுட் வருது. ஸோ உங்களோட பேங்கிள் சைஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து இது நம்ம யூஸ் பண்ணி வச்சுருந்த பேங்கிள் தான். ஏன்னா நான் செக்டு டிசைனுக்கு வந்து இந்த பேங்கிள் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதிலே பேலன்ஸ் எம்டி ஸ்பேஸ் இருந்தனால இந்த பேங்கிளே நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸ்க்கு நான் வந்து ஒரு 3 டிசைன் நான் போட்டு காட்டுறேன். ஸோ 3மே வந்து சிம்பிளான டிசைன் தான். ஸோ அந்த டிசைனுக்கு தேவையானது என்னென்னா ஹாஃப் மூனுக்கான குந்தன் ஸ்டோன் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஐ ஷேப் இருக்குல்ல, ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராப்ஸ் குந்தன் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த குந்தன் ஸ்டோன் நான் எடுத்திருக்கேன். இல்லை இந்த குந்தன் ஸ்டோன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வேறு எந்த ஸ்டோன் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷேப் யூஸ் பண்ணாலும் டிசைன் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, அந்த க்ளூ யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஐ ட்ராப் ஷேப் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டோன் வச்சு தான் வந்து டிசைன் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நேற்று கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் இந்த ஐ ட்ராப் டிசைன் வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு. ஸோ அதே டிசைன் தான் வந்து நான் மறுபடியும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து பேசிக்காக 2 டிசைன், அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் டிசைன்லேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு மேலேயே வந்து ஒரு லேயர் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிட்டு அகெயின் அதுலேயும் வந்து நீங்கள் குந்தன் ஸ்டோன் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் வந்து கொடுத்துட்டு சென்டரில் அந்த கேப்பில் வந்து குட்டி ஸ்டோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோனு அந்த இது இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஒரு ஸ்டோன் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல இப்போ நகுண்ட மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயே செட் ஆகிரும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ளூ வந்து நமக்கு காயலை அப்படின்றப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது
ட்ராப் ஷேப் இருக்குல்ல, அந்த ட்ராப் ஷேப் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் கொடுக்குறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஒரே பேங்கிள்லேயே உங்களுக்கு நான் மேக் பண்ணியிருப்பேன். யூஸ் பண்ணும்போது செப்பரேட்டாக ஒரு பேங்கிளில் ஒரு டிசைன் ஃபுல்லாக நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரே பேங்கில் வந்து நான் 3 டிசைன் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து செப்பரேட்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ மேலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் வந்து கொஞ்சம் நகன்றுச்சு. அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோடது கொஞ்சம் ஃபஸ்ட் லேயர் ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நான் எடுத்துருக்கிறது வந்து ட்ராப் ஷேப் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ட்ராப் ஷேப்பை வந்து நம்ம கொடுத்த மாதிரியே நீங்களும் கொஞ்சம் கேப் விட்டு ரவுண்டாக வந்து அலைன் பண்ணிக்கோங்க. மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் டிசைன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ரவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இன்னொரு லேயர் கொடுத்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த லேயரும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மேலே கொடுத்துருக்க மாதிரி டிசைன் தான், பட் ஸ்டோன் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்குமே தவிர டிசைன் எல்லாமே ஒன்று தான். ஸோ நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கையில் கம்மு வந்து அதிகமாக ஒட்டியிருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து கரெக்டாக இதாகாது. அந்த ஸ்டோன் வந்து கம்மில் ஒட்டிகிட்டே வந்துட்டுருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான், அதே ப்ராப்ளம் தான் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் வந்து அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதில் நான் சென்டரில் ஒரு ஸ்டோன் கொடுத்தேன். கேப் அதிகமாக இருந்தனால அந்த ஸ்டோன் வந்து உள்ளே போயிடுச்சு. அதனால் மறுபடியும் வந்து இன்னொரு ஸ்டோன் எடுத்து அங்கே மேலே கொடுத்து சைடில் இருக்க அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ஃப்ளவர் டிசைன் தான். நம்ம ரோஸ் இருக்கும்ல, அந்த டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் போக போக உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. ரவுண்ட் கொடுத்து இதில் வந்து நான் ஐ ஷேப் குந்தன் ஹாஃப் மூன் குந்தன் ஸ்டோன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றிலும் ஒன்று முடியும்ல, ஒரு ஸ்டோன் நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டோனோட எட்ஜிலேருந்து இன்னொரு ஸ்டோன் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டோனும் வந்து ஒவ்வொரு ஸ்டோன் முடிகிற இடத்துலேருந்து
கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த பென் அண்ட் க்ளூ இருக்குல்ல, அந்த க்ளூ வந்து நல்லா ஸ்டிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு சரியில்லை, அதனால தான் மாற்றினேன் நான். ஸோ இப்போ நான் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது வந்து ஈவனாக தெரியும், ஹாஃப் ஷேப்பு. ஸோ இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டோனை வந்து எந்த மாதிரினா கிராஸாக வந்து செட் பண்ண போகிறோம். வந்து ஈவனாக வச்சுருக்கோம், ஈவனாக ஒரு ரவுண்ட் மாதிரி. இப்போ வந்து பாதி ஹாஃபாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் எந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி. ஸோ நான் கொடுக்குற மாதிரி சுற்றிலும் ரவுண்டாக கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இன்னொன்று என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் லேயர் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிக்கங்க. இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நமக்கு வந்து கிராண்டாக வளையல் வந்து கேட்டாங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அதே மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸும் கொஞ்சம் அதிகமாக வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக செகண்ட் லேயர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் லேயர் வந்து அகெயின் நம்ம செகண்ட் லேயர் எப்படி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் வந்து தேர்ட் லேயரும் வந்து நம்ம குந்தன் ஸ்டோன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கிராஸாக நீங்கள் அந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் கொடுத்துக்கோங்க. இப்போ இன்னொன்று என்னென்னா இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைனை வச்சே நம்ம வந்து ரிங்கு கூட நம்ம மேக் பண்ணி போடலாம். ரிங் பேஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரிங்கே யூஸ் பண்ணி போடலாம். ஸ்டெட்டு கிளாஸ்லேயே வந்து இந்த மாதிரி நான் ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், நல்ல 3D எஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபைனல் லேயரில் இந்த மாதிரி ஸ்டோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் வந்து நம்ம ஒரு சின்ன குந்தன் ஸ்டோன் கொடுக்கணும்ல, அதுக்கு வந்து நான் செராமிக் யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் செராமிக் ஸ்டோன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக உங்கள்கிட்ட செராமிக் இல்லை அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக வந்து உங்கள்கிட்ட மேட் குந்தன் ஸ்டோன் இருந்தாலும் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கிளாஸி குந்தன் ஸ்டோன் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் ஒரு ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு லேயர் மட்டும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அது என்னென்னா நம்ம அவுட்லைன் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதை சுற்றிலும் ஒரு அவுட்லைனாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஒரு குந்தன் ஸ்டோன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஹாஃப் மூன் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் லேயர் வந்து கொடுக்குறப்ப நீங்கள் கை யூஸ் பண்ணி, நமக்கு வந்து பென் தேவைப்படாது, கை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க. அது எப்படின்னா இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஸ்டிக் பண்ணாமல் ஹாஃபாக பாதியாக மேலே கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு செட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி மேலாகில் இருக்க மாதிரி வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே 3D எஃபெக்டாக அழகாக இருக்கும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்டோன் வந்து கீழே விழுந்துடும், கீழே அமுங்கிரும். நம்ம வந்து ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி தான் நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். அப்படின்றப்போ அந்த க்ளூவில் இதாகி கீழே சாஞ்சாலும் சாஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணி காட்டியிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் சொல்லி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாகிடும். ஸோ இப்போ நீங்கள் மேலே நம்ம ஸ்டிக் பண்ணுறப்ப நகண்டுகிட்டே இருந்துச்சு பாருங்களேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து க்ளூ வந்து இருக அந்த டிசைன்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு 3 டிசைன் நான் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து தனித்தனி பேங்கிளில் தான் நீங்கள் மேக் பண்ணி காட்டணும். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஒரு கேப் இருக்குல்ல, அதில் வந்து ஏன்னா நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு லோட்டஸ் டிசைன் பார்த்தாச்சு, அதனால தான் அந்த டிசைன் நான் போட்டு காட்டலை.
ஸோ இதே மாதிரி நீங்களும் சிங்கிள் பேங்கிளில் வந்து ரெடி பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதோடு இந்த கிளாஸ் ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து நம்மளோட சேனல் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் தாராளமாக கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.